ஞாபகம் வச்சுக்கோ நம்ம வேர் ஹவுஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லாரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சென்சர் வச்சு லாரி வந்துட்டான் நீ போய் பேலட் எடுத்து வை அப்படின்ற ரோபோட்டை கூப்பிட்டோன்னே ரோபோட் அதுவாகவே போயிட்டு எடுத்து வச்சிடும். 10% தான் சார்ஜ் இருக்கா அப்படின்னு யோசிக்குது. ரோபோட் என்ன பண்ணுது, அப்படி போயிட்டு நம்ம டாக்கிங் பேட்ல போயிட்டு அதுவாகவே போய் ஒட்டிக்குது. ஒட்டினோடனே அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. எப்படின்னா நம்ம வீட்டில் ஃபோன் வச்சிருக்கோம், ஃபோனில் சார்ஜ் இல்லை, ரீல்ஸ் ஆனால் நான் போய் சார்ஜ் ஆக போகிறேன் அப்படின்னு ஃபோன் பறந்து போய் சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி ரோபோட் வந்துட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன் ஆனால் இப்போ நான் சார்ஜ் ஆகணும், அப்போதான் அடுத்த வேலை பார்க்க முடியும்னு ரோபோட் போயிட்டு சார்ஜ் ஆகுது. நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து டப்பா இருக்கும், இங்கே போயிட்டு அதை எடுத்துட்டு அங்கே வேற இடத்துல வை அப்படின்னு சொன்னால் ரோபோட் அதுவாகவே போயிட்டு அந்த டப்பா கடியில் தன்னோட ஃபோர்க்கை விட்டுட்டு ஃபோர்க்கை வச்சு தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல போயிட்டு ஃபோர்க்கை இறக்கி வச்சிடும். அப்புறம் வெளியே வந்துட்டு அடுத்த வேலையை அது பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். போயிட்டு இருக்கும் போது நான் குறுக்கால வந்து நின்ட்டேன் அப்படின்னா லைடார் சென்சர்ஸ் பார்த்துட்டு யாரோ குறுக்கால வந்துட்டாங்களா அப்படின்னு நின்றோம். நின்னதுக்கு அப்புறம் சவுண்ட் போட ஆரம்பிச்சிடும். நீங்க யாரோ குறுக்கால வந்துட்டீங்க, நீங்க நவுந்தாதான் நாள் போக முடியும், உங்க சேஃப்டிக்காக சொல்றேன், நீங்க நவுர்லன்னா என்னால் போக முடியாது, நான் ஹெவி லோடு கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நான் அப்புறம் நவுற வரைக்கும் அது நின்றுட்டே இருந்து அப்புறம் நவுற ஆரம்பிக்கும். நான் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் டாஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ இஷ்யூனால வந்து டாஸ்க் முடியல, பாத்துருங்க வார்னிங் சொல்லிட்டே இருக்கேன். விஞ்ஞான உலகத்துல இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ இந்த 2 தொழில்நுட்பமும் அசுர வேகத்துல போயிட்டு இருக்கு. எல்லா துறைகள்லயுமே ஏஐ வித் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. ஃபோக் லிஃப்டிங் இந்த துறையில எப்படி ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். புதுசா ஒரு ரோபோட்டிக்ஸ் ஏஐ டெக்னாலஜி கொண்ட ஃபோக் லிஃப்டிங் மிஷினை தூசி ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி வேலை செய்யும், அதோட யூசர்ஸ் என்ன, அது எப்படி ஆப்ரேட் பண்றது, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது தொடர்பா நம்ம கிட்ட பேசுறதுக்காக தூசி ரோபோட்டிக்ஸோட டெக்னீஷியனான நிஷாந்த் இருக்காரு. வணக்கம் நிஷாந்த். வணக்கம் சக்தி. வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினை பத்தி சொல்லுங்க, எதுக்கான மிஷின் இது, இதோட பர்பஸ் தான் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க தூசி ரோபோட்டிக்ஸ் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. இது நம்மளோட ஃபோர்க் லிஃப்ட் ரோபோட். இது வந்து நம்ம எதுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் குட்ஸுக்கு வந்து பேலட்ல வரும், இல்ல இந்த மாதிரி டப்பாக்கள்ல வரும். ஆமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோ 600 கிலோ 1000 கிலோ 2000 கிலோ இருக்கும். அதெல்லாம் நம்ம தூக்கி வைக்கணும்னா அதுக்குன்னு வண்டி வாங்கணும். அந்த வண்டி வாங்கி வாங்கி அவங்க ஓட்ட சொல்லி கொடுத்ததுக்கு ஆள் போடணும். அப்புறம் அந்த ஆளை ஒரே ஆளை வேலைக்கு வச்சுட்டே இருக்க முடியாது, 3-4 ஆளு போடும், ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆளு. ஆமா. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஃபோர்க் லிஃப்ட்டை நம்ம ரோபோட்டிக்கா மாத்திட்டோம். என்ன பண்ணோம், இப்போ நம்ம லாரி வருதா, நம்ம லாரி வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்க் வந்து லாரி வந்துச்சு, நம்ம போயிட்டு டப்பாவை எடுத்து உள்ள வைக்கணும் அப்படின்ட்டு அதுவாவே போயிட்டு அதுவாவே தூக்கி அதுவாவே உள்ள வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷங்களை வந்து வேற வேலை பார்க்கலாம், இன்னும் ப்ரொடக்டிவா வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான வேலைகள்லாம் வந்து ரோபோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபோர்க் லிஃப்ட் ரெடி பண்ணிருக்கோம் சக்தி. ஓகே, இது வந்து என்னென்னலாம் வேலைகள் செய்யும்? இப்போ சொன்னீங்க போகும் எடுத்துட்டு வந்துடும்னு. அது இல்லாமல் இது ரோபோட்டிக்ஸோட வேலை இல்லையா? இப்போ நம்ம பெரிய பெரிய ரேக்ல தான் வெயிட்டான இந்த மாதிரி பொருட்கள்லாம் அடுக்கி வைப்பாங்க. கரெக்டாக அடுக்கி வைக்கிறது, அது சைஸ் வாரியாக அது வந்து அனலைஸ் பண்ணுறது, அது மாதிரி என்னென்ன ஒர்க் எல்லாம் இது பண்ணும்? நம்மளோட மெயின் வேலையே வந்து பேலட் மூவர்னு சொல்லுவாங்க சக்தி. ஸோ அதோட மெயின் வேலையே பேலட்டை மூவ் பண்றது தான். இப்போ இதர் அது வந்து நம்ம பிளாஸ்டிக் பேலட்டா இருக்கலாம், இல்லை யூரோ பேலட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேலட், இண்டஸ்ட்ரியில எல்லா இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாக்கள்ல வரும். ஓகே, இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்கூட்டர் மேலேயும் ஓட்டலாம், ஆட்டோனமஸாவும் ஓட்டலாம். நம்ம இந்த ரோபோட்டை ஒரு வாட்டி வேர் ஹவுஸை சுத்த விட்டோம் அப்படின்னா, இந்த மேல ஒரு சென்சர் இருக்கு, லைடார் சென்சர் சொல்லுவாங்க. அது வந்து வேர் ஹவுஸை மேப் பண்ணிடும். அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம வேர் ஹவுஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லாரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சென்சர் வச்சு லாரி வந்துட்டான் நீ போய் பேலட் எடுத்து வை அப்படின்ட்டு ரோபோட்டை கூப்பிட்டோன்னே ரோபோட் அதுவாகவே போயிட்டு எடுத்து வச்சிடும். இப்போ போயிட்டு இருக்கு, எனக்கு ரோபோட்டை வேற வேலைக்கு வைக்கணும், இப்போ இந்த ரோபோட் இங்க இந்த வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கீங்களா. இப்படி கீழே இழுத்தீங்கன்னா இப்போ ஸ்கூட்டரா மாறிடுச்சு. இப்போ நீங்க மனுஷனாவே இதை ஓட்டலாம். இப்படி பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகும், இப்படி பண்ணீங்கன்னா பேக்ல வரும்.
இப்படி ஓட்டுனீங்கன்னா நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம், மேனுவலா ஓட்டலாம். ஆமா. இதுல வந்து உங்க ஸ்பீடு காட்டும், என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு, எத்தனை வேலை பார்த்துட்டு இருக்கு முத கொண்டு உங்களுக்கு காட்டும். நம்ம உள்ள வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு, எல்லாமே வைஃபை நெட்வொர்க்ல ஓடுது, எல்லாமே கிளவுட்ல சூப்பரா ஓடுது சார். ஓகே, அதே மாதிரி இது வந்து எப்படி, இது என்ன டெக்னாலஜி? பேட்டரி இருக்கு, பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணணுமா? இதுக்கு என்ன டீசல் பெட்ரோல் ஏதாவது போடணுமா? இதோட பவர் சோர்ஸ் நம்ம எலக்ட்ரிசிட்டி தான் சார் பவர் சோர்ஸ். நம்ம ப்ராப்பரா நம்ம வீட்டில் கரண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சார். இப்போ நம்ம சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும் சார். அதுல 2 போர்ட் நாங்க தருவோம். ஒன்னு மேனுவல் சார்ஜர் நாங்க உங்களுக்கு தருவோம், இல்லை ஆட்டோமேட்டிக் டாக்கிங் சார்ஜிங் நாங்க தருவோம். ஆட்டோமேட்டிக் மேனுவல் டாக்கிங் சார்ஜிங் என்ன அப்படின்னா, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வேலையை முடிச்சிச்சு, சார்ஜை பார்த்துட்டு 10% தான் சார்ஜ் இருக்கா அப்படின்னு யோசிக்குது. ரோபோட் என்ன பண்ணுது, அப்படி போயிட்டு நம்ம டாக்கிங் பேட்ல போயிட்டு அதுவாகவே போய் ஒட்டிக்குது. ஒட்டினோடனே அதுவே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. எப்படின்னா நம்ம வீட்டில் ஃபோன் வச்சிருக்கோம், ஃபோனில் சார்ஜ் இல்லை, ரீல்ஸ் ஆனால் நான் போய் சார்ஜ் ஆக போறேன் அப்படின்னு ஃபோன் பறந்து போய் சார்ஜ் ஆகுது. அந்த மாதிரி ரோபோட் வந்துட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன், ஆனால் இப்போ நான் சார்ஜ் ஆகணும், அப்போதான் அடுத்த வேலை பார்க்க முடியும், ரோபோட் போயிட்டு சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி மேனுவல் சார்ஜிங் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சார்ஜர் லாக்கிங் சார்ஜர் அங்கே இருக்கு, ஆனால் அந்த இடம் நான் வேலைக்கு யூஸ் பண்ண போறேன், அதனால சார்ஜர் எடுக்க போறேன். ஆனால் நான் ஒரு ரோபோட் சார்ஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்க மேனுவல் சார்ஜர் எடுத்து நார்மலா பிளக் பாயிண்ட்ல மாட்டிட்டு சார்ஜர் தூக்கி நம்ம இவி கார்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சார்ஜர் மாட்டி விட்டீங்கன்னா அதுவே சார்ஜ் ஆயிடும். மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா 10 மணி நேரம் ரோபோட் வேலை பார்க்க போகுது சார். இப்போ ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் நீங்க சொன்னீங்க, இதுல ஏஐ டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணுங்க? இப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேலட் இருக்கும் சார், நம்ம பேலட் வந்துட்டு கோணலா இருக்கலாம், இப்படி இருக்கலாம். நார்மலா மற்ற ரோபோட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பேலட்ஸ் நேரா தான் இருக்கணும், அப்போதான் ரோபோட் வேலை பார்க்கும்பாங்க. நம்ம ரோபோட் போயிட்டு பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி போய் தூக்கிடும் சார். கம்ப்யூட்டர் விஷன் ஏஐ டெக்னாலஜின்னு பேரு, அப்படி யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி வச்சு மல்டிபிள் ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்றது, நம்ம இந்த மாதிரி ஏஎம்ஆர் ரோபோட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு 20-30 ரோபோட் ஓடுது, இல்லை 100 ரோபோட் கூட ஓடுதுன்னா, இப்படி ரோபோட் போயிட்டு இருக்கு, இன்னொரு ரோபோட் போயிட்டு இருக்கு, ரெண்டுமே இடிக்க போகுது, ஆனால் ரெண்டுமே நின்றோம். ஏன்னா இந்த மாதிரி சென்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா அப்புறம் அதை யோசிக்கணும், நான் போனாதான் அடுத்து நீ போக முடியும், நின்றுட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ரெண்டுத்திட்டையும் பேசிட்டு, சரி நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன் அப்படின்னு பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணோம். அப்புறம் ரோபோட் போனதுக்கு அப்புறம் இது போகும். ஸோ தட் 2 பேரும் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இது எத்தனை கிலோவை வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்ன ஹைட்டு, இது எந்தெந்த ரேஞ்சில் பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோபோட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த ரோபோட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏஎம்ஆர்னு பேரு. இது வந்து நம்ம ஜீப் மாதிரி. இது என்னன்னா இதுல டைப் இருக்கும். இதுல வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், இந்த பெல்ட்ல வந்து பெல்ட் நவரணும். இது வந்து ஒரு லிஃப்டர் ஏஎம்ஆர். இது வந்து என்ன பண்ணா, இந்த பீஸ் இருக்குல்ல, இது அப்படியே மேலே ஏறும். இன்னொன்று வந்துட்டு டக்கர் டைப் அப்படின்னு வரும். அதுல வந்து பின்னாடி ஒரு கை மாதிரி இருக்கும். அந்த கை வந்துட்டு நம்ம ட்ராலி தள்ளிட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த ட்ராலி ஹேண்டில் போய் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஏஎம்ஆர் இருக்கு. இப்போ சில பேர் வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரி இந்த மெட்டல் ஷீட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஹெவியா இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி ட்ராலில வச்சிருவாங்க. நம்ம ஏஎம்ஆர் என்ன பண்ணோம், இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு அந்த கையை வந்து இப்படி திருப்பி அந்த ஹோல்ல போட்டுரும். அப்புறம் நம்ம அந்த 5 டன் அந்த லோடு அப்படியே அதை இழுத்துட்டு போயிடும். அதே மாதிரி இந்த லிஃப்டர் டைப் ஏஎம்ஆர் பாத்தீங்க அப்படின்னா, இது மேல ஒரு கேஸ்கெட் மாதிரி இருக்கும். இந்த கேஸ்கெட்ல நீங்க வந்து ஹெவி குட்ஸ்லாம் போடலாம், 1000 கிலோ 2000 கிலோ போடலாம். அது தூக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு பேசுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த த்ரெட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா, மேனுஃபேக்சரிங் ஒயர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அந்த பர்பஸ்க்காக. மற்றபடி வந்துட்டு கன்வேயர் ஏஎம்ஆர் அப்படின்னு வரும். அதுல வந்து என்ன, ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். இந்த பெல்ட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அதுல வந்து என்ன, நம்ம டப்பாக்கள் அடுக்கி வச்சிடலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் முடிஞ்சுதா, அங்கேருந்து டப்பாவை எடுத்து வந்துட்டு இன்னொரு பெல்ட்ல இப்படி மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பெல்ட்ல அது மேனுஃபேக்சரிங் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனா என்ன, ஒரே நேரத்துல நம்ம வந்து 500 கிலோ வந்து பெல்ட்ல மூவ் பண்றோம். ஸோ ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். இல்லை நீங்க பார்ட்டா மூவ் பண்ணணும். 500 கிலோ மனுஷனால தூக்க முடியாது. இல்லை நீங்க ஸ்பெசிஃபிக்கா டூல் வாங்கி அப்புறம் மனுஷனை தூக்க வைக்கணும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக நாங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம டூசி ஃபோர்க் லிஃப்ட். இது வந்து ஒரு 1.5 டன் கெப்பாசிட்டியான ரோபோட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேலட் பாக்ஸஸ் அதெல்லாம் மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள குட்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1000 கிலோ 2000 கிலோ போகலாம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அது கூட ஏத்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு என்னன்னா, எய்தர் நம்ம அட்டானமஸா இப்படி இதை வச்சு மூவ் பண்ணியும் ஏத்திக்கலாம். இல்ல அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து இந்த டப்பா இருக்கும், இங்க போயிட்டு அதை எடுத்துட்டு அங்க வேற இடத்துல வை அப்படின்னு சொன்னா ரோபோட் அதுவாவே போயிட்டு அந்த டப்பா கடியில தன்னோட ஃபோர்க்கை விட்டுட்டு ஃபோர்க்கை வச்சு தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல போயிட்டு ஃபோர்க்கை இறக்கி வச்சிடும். அப்புறம் வெளியே வந்துட்டு அடுத்த வேலையை அது பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும்.
இது ஃபுல்லா என்னன்னா ஒரு வாட்டி நீங்க வேர் ஹவுஸ்ல ஓட்ட விட்டீங்க அப்படின்னா அந்த வேர் ஹவுஸ் அதை மேப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் கூகுள் மேப்ஸ் மாதிரி. அப்போ இங்கேருந்து நீ இங்கதான் போகணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அதுவே வந்துட்டு ஓகே நான் எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பாத்தை பிளான் பண்ணிட்டு அங்க போயிட்டு அதுவே டாஸ்க்கை முடிச்சுட்டு திரும்பி வந்துடும். அதே மாதிரி இந்த ஃபோர்க் லிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2000 கிலோகிராம் கெப்பாசிட்டியான ஃபோர்க் லிஃப்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோ ஹைட்டு தான் தூக்கும் ஃபோர்க்கை. ஆனா அதுவே இந்த ஃபோர்க் லிஃப்ட் 1.2 மீட்டர்ஸ் வரைக்கும் தூக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட டர்னிங் ரேடியஸ் 360 டிகிரிஸ். இது நின்ன இடத்துலயே அப்படியே சுத்திரும். இப்போ நீங்க இங்கேருந்து குட்ஸ் இங்க மூவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரோபோட் போயிட்டு இப்படி தூக்கிட்டு நின்ன இடத்துலயே திரும்பி அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிரும். இது அவ்வளோ எஃபிஷியன்டான ப்ராசஸ். மார்க்கெட்ல இந்த மாதிரி ரோபோட் வந்து ரொம்ப ரேர். இதுல என்ன நம்ம இந்தியாக்காக ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ரகெட்டா பண்ணிருக்கோம். ரொம்ப நல்ல ரொம்ப என்ன மாதிரி டெரெயினா இருந்தாலும் ஒர்க் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். இதே மாதிரி வீல்ஸ்ல எல்லாத்துக்கும் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ தட் மூவ் ஆகிற மாதிரி லைட் ஸ்லோப்ஸ் இருந்தா கூட ஸ்லோப்ஸ் தாண்டி அது போற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பர்பஸ் இதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது நம்ம பாக்ஸஸ் தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரகெட்டா அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா சர்ஃபேஸ் கொடுத்து நீங்க வந்து அது மேல பேலட்டை வச்சிடலாம். நீங்க ஃபோர்க்ல பிடிச்சிட்டே இருக்க வேண்டாம். ஸோ தட் ஃபோர்க்ல இருந்து ப்ரெஷர் குறையும். அப்புறம் அது வந்து வேணுங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு திரும்பி பாக்ஸை தூக்கிட்டு வேணுங்கிற இடத்துல வச்சிரும். இதுதான் நம்ம மெயினா கொடுக்குற 3 டைப் ஆஃப் AMR ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபோர்க் லிஃப்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைடார் சென்சர், லேசர் சென்சர் இருக்கும். இந்த லேசர் சென்சர் முதல்ல என்ன பண்ணும், வேர் ஹவுஸை சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மேப் பண்ணிடும். அப்புறம் என்ன பண்ணும்னா இப்போ நான் ஒரு பாயிண்ட் கொடுத்தேன்னா போயிட்டு இருக்கும் போது நான் குறுக்கால வந்து நின்ட்டேன் அப்படின்னா லைடார் சென்சர்ஸ் பார்த்துட்டு யாரோ குறுக்கால வந்துட்டாங்களா அப்படின்னு நின்றோம். அது நின்னதுக்கு அப்புறம் சவுண்ட் போட ஆரம்பிச்சிடும். நீங்க யாரோ குறுக்கால வந்துட்டீங்க, நீங்க நவுந்தாதான் நாள் போக முடியும், உங்க சேஃப்டிக்காக சொல்றேன், நீங்க நவுர்லன்னா என்னால் போக முடியாது, நான் ஹெவி லோடு கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நான் அப்புறம் நவுற வரைக்கும் அது நின்றுட்டே இருந்து அப்புறம் நவுற ஆரம்பிக்கும் நான் சேஃப் ஆனதுக்கு அப்புறம். இதனால தான் வந்துட்டு நம்ம டூசி ரோபோட்டிக்ஸ்ல சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற எப்போதும் ப்ரிகாஷன் எடுத்து தான் நாங்கள் ரோபோட்டிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேர் ஹவுஸ்ல கிளாஸஸ் வச்சிருப்பாங்க வால்ஸ் கட்டாம. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அல்ட்ராசானிக் சென்சர்லாம் ஆட் பண்ணிருக்கோம். அல்ட்ராசானிக் சென்சர் வந்துட்டு நம்ம சவுண்டை யூஸ் பண்ணி அது வந்துட்டு கிளாஸ்ல இருந்து சவுண்ட் அடிச்சு திரும்பி வருது, கிளாஸ் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவும் யூஸ் பண்ணி நம்ம ரோபோட் சேஃபா மூவ் ஆகும். இப்போ இது நம்ம ரோபோட்டோட சைஸ் இவ்வளவுதான். ஆனா வந்துட்டு ரொம்ப காம்பேக்டான ஸ்பேஸ்ல மூவ் ஆகும்னா கூட நம்ம ரோபோட் வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸா மூவ் ஆகும். இப்படி ஆடாது, அவ்வளோ ப்ரிசைஸா நாங்க பண்ணிருக்கோம். நாங்க வந்து ரகட் சர்ஃபேசஸ்க்காக ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நாங்க பண்ணிருக்கோம். எல்லாமே இன்ஹவுஸ் டெவலப்மெண்ட், எல்லாம் நம்ம ஃபேக்டரி இங்க தான் இருக்கு. ரொம்ப ரிலையபிளான R&D டீம் இங்கே தான் இருக்கு. நம்ம எல்லா சிஸ்டம்ஸும் நாங்களே டெவலப் பண்றோம். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷனாக இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஏன்னா எல்லாமே நாங்கள் பண்றது, எல்லாமே நாங்கள் எஃபர்ட் போட்டு பண்றது. ஸோ நிச்சயமா வந்து திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் ஆல் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ரோபோட் வந்து திடீர்னு இப்போ இந்த வேர் ஹவுஸ்லேயே ஏதாவது ஒன்று சரிஞ்சிருச்சு, இல்லை அடுக்குனது ஏதாவது ஒன்று ஃபால் ஆயிடுச்சுன்னா அலாரம் ஏதாவது பண்ணுவாங்க. ஆமா, இப்போ நீங்க மூவ் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க குறுக்கால் நின்னீங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த லைட் வந்து ரெட் கலர்ல மாறி வந்து ஆப்ஸ்டிகல் இந்த வே கிளியர் இல்ல, இங்க வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது ஓகே, நான் சொல்றது வேற ஏதாவது அடுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது விழுந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா இது அலாரம் பண்ண மாட்டேன். ஆமா, ஆளே இல்ல, இதை மட்டும் ரோபோட்டை மட்டும் விட்டு அவங்க எங்கேயா வெளியே போயிட்டாங்கன்னா இது ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு ஏதாவது சரிஞ்சிச்சுன்னா கூட தெரியாது இல்ல, அது கேட்க நிச்சயமா சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு டாஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அது சொல்லும் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ இஷ்யூனால வந்து டாஸ்க் முடியல, பாத்துருங்க வார்னிங் சொல்லிட்டே இருக்கும். இந்த ரோபோட்டிக்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு நிஷாந்த் சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமா மேலும் உங்களுக்கு டீடைல் தேவைப்படுது, இல்லை நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, வேர் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தூசி ரோபோட்டிக்ஸோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கோங்க. உங்களோட நேரத்தை ஷேர் பண்ணி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தீங்க. நன்றி. நீங்க டூசி ரோபோட்டிக்ஸ் வந்தீங்க, ரொம்ப நன்றி சக்தி. தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.